இன்னைக்கு ஒரு முக்கியமான தகவல். இந்த தகவலை ஷேர் பண்ண பேர் சொல்ல விரும்பாத அந்த நண்பருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வாட்ஸ்அப் குரூப்புக்குள்ள ஒரு ஸ்கேமர் நம்மளுக்கு தெரியாமல் ஒரு ஸ்லீப்பர் செல் மாரி ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கான். இந்த தகவலை கண்டிப்பாக நீங்கள் கேளுங்க. இது உங்களுக்கு பயனாக இருக்கோ இல்லையோ, உங்களை சுற்றி இருக்கிற நபர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் மிகப்பெரிய பயனாக இருக்கும். இது என்ன நடக்குதுன்னு பார்த்தோமா, ஒரு வாட்ஸ்அப், அதாவது நம்மக்கிட்ட பலவிதமான குரூப் இருக்குது. அந்த வாட்ஸ்அப்புக்குள்ளே அதுலேருந்து ஒரு ஸ்கேமர் உங்ககிட்ட அணுகிறாங்க. அணுகும் போது நான் கனடாலேருந்து இருக்கேன், வெளியூர்லேருந்து இருக்கேன், உங்களோட ஆக்டிவிட்டி இந்த குரூப்பில் நடத்துகிற ஆக்டிவிட்டிலாம் ரொம்ப ஜோக்காக இருக்குது, சூப்பராக இருக்குது, நான் இந்த லிங்க் மூலியமாக நீங்கள் ஜாயின் பண்ண விட்டுட்டிங்கன்னா நானும் எப்படி பார்த்தாலும் நான் அக்சஸ் பண்ணி வரலாம் அப்படின்னு சொல்லுவார். அதாவது ஒரு லிங்க் அனுப்புகிறேன், நீங்கள் அப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா, எஸ் எ மலேசியன் சிட்டிசனாக நீங்கள் அப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா நான் கனடாலேருந்து பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாரு. நம்மளும் கிளிக் பண்ணி விட்டோன்னே என்ன நடந்துருதுன்னா, நம்மளோட ஒட்டுமொத்த வாட்ஸ்அப்பே அந்த ஸ்கேமருக்கு தார வார்த்தை கொடுத்துட்றோம். நம்மளால் அந்த நம்பரை வச்சு கால் பண்ண முடியும், பேங்கிங் சம்மந்தப்பட்டது எல்லாமே வரும். ஆனால் வாட்ஸ்அப் மட்டும் நம்மளால் அக்சஸ் பண்ண முடியாது. அதனால் நம்ம என்ன செய்யணும், நம்ம கோட் வேர்டு கேட்கும், இமெயில் பண்ணி இமெயில் பண்ணுற மூலியமாக அந்த கோட் வேர்டு எடுக்கலாம், இல்லை இன்னொரு நம்பருக்கு கொடுத்து கூட எடுக்கலாம். ஆனால் டெஃபினெட்லி அந்த வாட்ஸ்அப்பை அக்சஸே பண்ண முடியாது. காரணம், நீங்கள் தான் வில்லிங்காக அந்த நபர்கிட்ட அந்த ஸ்கேமர்கிட்ட நீங்கள் தார வார்த்தை கொடுத்துட்டீங்க. அந்த ஸ்கேமர் அதுக்கப்புறம் தான் ஆட்டத்தை ஆரம்பிப்பார். ஏன்னா உங்களால் வாட்ஸ்அப்பில் புகுந்து பிறர்கிட்டலாம் சொல்ல முடியாது உங்களோட வாட்ஸ்அப் ஹேக் பண்ணப்பட்டதோ இல்லாட்டி என்னால் அக்சஸ் பண்ணப்பட்டதோ சொல்ல முடியாது. அதனால இவர் என்ன செய்வார்னா, உங்களோட அக்கௌண்ட் கீழே போகும்போது அது எல்லா குரூப்பும் அவர் பார்க்க முடியும், எல்லாரோட கான்டாக்டும் அவர்கிட்ட இருக்கும். அவர் என்ன செய்வார், ஒரு மெசேஜை க்ரியேட் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன், ரொம்ப நெருக்கடியில் இருக்கேன், எனக்கு ஒரு 1000 வெள்ளி கொடுங்க, ஆனால் என்னோட அக்கௌண்ட்டுக்கு போடாதீங்க, ஏன்னா ஹேக் பண்ணிட்டாங்க, நீங்கள் 3வது மனுஷன் ஒரு அக்கௌண்ட் கொடுக்குறேன், அந்த மலாய்க்கார நபர்கிட்ட நீங்கள் பேங்கிங் பண்ணிடுறேன்னு சொல்லிடுவாங்க. இப்போது அது முகத்தெரிஞ்ச நபராக இருக்கலாம், இல்லை உங்கள் சொந்தக்காராக இருக்கலாம், உங்கள் அண்ணனாக இருக்கலாம், இல்லை மிக நெருங்கிய நண்பராக இருக்கலாம். இந்தமாரி மெசேஜ் வந்தோடனே நீங்கள் மறுவார்த்தையே பேச மாட்டீங்க. காரணம், அந்த மெசேஜ் படிக்கும் போதே என்னமோ அந்த நபரே உங்கள் காதில் பேசுகிற மாரியோ, அது முழுசாக உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்ட மாதிரியோ, நம்மளும் உடனடியாக அவர் கொடுத்த அக்கௌண்ட்டில் நம்ம 1000 வெள்ளி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ண கையிட என்ன நடக்குதுன்னா, நம்மளை திருப்பி இன்னொரு தடவை ஃபாஸ்ட் பண்ணுறது. ஐயோ 1000 வெள்ளி பத்தலை, இப்போ எனக்கு 2000 வெள்ளி தேவைப்படுது, ஒரு 1500 வெள்ளியாச்சும் போட்டு விடுங்கன்னு இன்னொரு தடவையும் நம்மக்கிட்ட ஸ்கேம் பண்ணிடுறாங்க. இதுலேருந்து என்ன நடந்ததுன்னா, நம்மக்கிட்ட ஸ்கேம் பண்ணி இன் தி எண்ட் நம்மளுக்கே ஒரு விழிப்புணர்வு இல்லையே, ஏன் தொடர்ச்சியாக கேட்குறாரு, சரி கால் பண்ணி கேட்போமேனு கால் பண்ணி கேட்டால் தான் தெரியுது நம்மளை ஸ்கேம் பண்ணது இல்லாமல் அவரோட அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணப்பட்டதுன்னு நம்மளுக்கு அப்போ தான் தெரிய வரும். அதனால நம்மளுக்கு என்ன நடந்தது, நம்மளுக்கு ஒரு பெரிய நஷ்டம், 3000 வெள்ளி 4000 வெள்ளி 5000 வெள்ளி இப்படி நஷ்டப்படுறவங்களும் இருக்காங்க. இந்த வழியாக பலவிதமான ஸ்கேமர் நிறைய குரூப்புக்குள்ளே ஒளிஞ்சிக்கிட்டு வேலை செய்கிறாங்க. இந்த தகவலை கொடுக்க சொன்னார். இந்தமாரி நடந்த கையோட அதாவது காசு போட்டவங்களும் சரி, அக்கௌண்ட் இழந்தவங்களும் சரி, இவங்க போலீஸ் ஸ்டேஷனில் போய் ரிப்போர்ட் பண்ணி அந்த கேஸோட இண்டெக்ஸை அதிகரிக்கிறாங்க. எதுக்குன்னா, இன்னும் நிறைய பேர் இந்த ஒரு விஷயத்தில் ஸ்கேமிங் என்ற ஒரு விஷயத்தில் மாட்டிக்க கூடாதுக்காக. அதே நேரத்தில் அந்த ஃபோன் நம்பர் ரிட்ரீவ் பண்ணுறதுக்காக நம்ம எந்த ஒரு தெல்கோவில் போய் கேட்டாலும் அந்த நம்பர், அது நம்பர் கிடச்சிரும், ஆனால் வாட்ஸ்அப் நம்மளுக்கு கிடைக்காது. அது தார வார்த்தது கணக்கு தான். ஸோ அந்த நபர் அவ்வளோ சிரமப்பட்டார். அவருக்கு நடந்தது மட்டும் இல்லாமல் அவர் சுற்றி இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நடந்திருக்கு அப்படி சொல்லி ஷேர் பண்ணியிருந்தார். இந்த தகவலை ஷேர் பண்ண சொல்கிறார். முடிஞ்ச அளவுக்கு நம்ம எங்கெல்லாம் போகிறோமோ அங்கெல்லாம் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் சேரணும்னு விரும்பாதீங்க. நம்மளுக்குன்னு ஒரு க்ளோஸ் கம்யூனிட்டி இருக்கும், ஒரு க்ளோஸ் குரூப் இருக்கும், ஒரு 2 குரூப்பில் இருந்தாலே போதும். பிறகு ஏதாச்சும் ஒரு முக்கியமான நபர்கிட்ட தேவைப்பட்டால் அவங்க கான்டாக்ட் பண்ணி வெரிஃபிகேஷன் பண்ணுறது மாரி இருக்கணும். இதே போன்ற உங்களுக்கு ஒரு மெசேஜ் வருது, இங்கிலீஷில் வரும், பொதுவாக ஐ நீட் அர்ஜென்ட்லி திஸ் மணி அப்படின்னு வருதோ, இல்லாட்டி தமிழில் கூட வரலாம், இன்னும் நாளை பண்ண என்ன நடக்கும்னு தெரியாது. அந்தமாரி வந்துச்சுன்னா அவங்க என்ன எழுதியிருக்காங்களோ அது போல் நீங்களை படித்து, அந்த போல் நீங்கள் அவரோட குரல் எப்படி இருக்கும், அவர் சிரிச்சுக்கிட்டே பேசுவார், அவர் சிரிங்கிக்கிட்டே பேசுவார், அந்தமாரி நீங்கள் நினச்சிக்க வேணாம். உடனடியாக கால் பண்ணுங்கள். நார்மல் கால் பண்ணிட்டு இந்தமாரி காசு கேட்டிங்களே என்ன ஆச்சு அப்படி கேளுங்க. அவர் கண்டிப்பாக சொல்லுவார். காசு தேவைப்பட்டால் அவர் சொல்ல போகிறாரு, காசு தேவைப்படல உங்களை ஸ்கேமிங் பண்ணிட்டான்னு சொல்லிட்டா நீங்கள் காசு இழக்கிறதுக்கு முன்னாடியே உங்களோட காசை நீங்கள் காப்பாற்றிடலாம். இது நினச்சி பாருங்கள். உங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புகிறாங்க, அப்பாவுக்கு இங்கிலீஷ் படிக்க வருது, அம்மாவுக்கு இங்கிலீஷ் படிக்க வருது, அந்தமாதிரி நினச்சிக்குமே. பார்த்த கையிட ஐயோ பிள்ளை காசு கேட்குறான் போல்,
கால் பண்ணி பாருங்கள். கால் பண்ணால் நீங்கள் எடுக்க மாட்டீங்க. ஏன்னா உங்கள் வாட்ஸ்அப் கால் பண்ணால் எடுக்க முடியாது. ஏன்னா இந்த கால் தான் வந்து ஸ்கேமர் கிட்ட இருக்கேன். நம்ம நார்மல் கால் பண்ணுற பழக்கமும் இல்லை. ஏன்னா அதில் பண்ணால் தான் நம்மளோட பில்லு என்னமோ எகிரிற மாரி அந்த நார்மல் கால் பண்ண மாட்டோம். உடனடியாக வாட்ஸ்அப் கால் பண்ணி பார்க்குறது. சரி கிடைக்கல, அவன் ஏதோ எமர்ஜென்சியாக இருக்கான் போல், ஒரு 2000 போட்டு விட்ருவோம், அவன் யூஸ் பண்ணிட்டு போட்டோம் அப்படின்னு போட்டு விட்டுருது. இந்தமாரி எவ்வளோ பேர் காசு இழந்திருக்காங்க. நீங்களும் அந்த 10ஓட 11 ஆளாக ஆகிடக்கூடாதுன்னு இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ண அந்த நபர் வந்து கருத்து கொண்டு இந்த விஷயத்தை ஷேர் பண்ணியிருந்தார். முடிஞ்ச அளவுக்கு தேவையில்லாத வாட்ஸ்அப் குரூப்பை வெளியாக்கிருங்க. இந்த பிஐபிஜி குரூப்பில் இருங்க, எல்பிஎஸ் குரூப்பில் இருங்க, ஏதாச்சும் முக்கியமான கோவில் கமிட்டி குரூப்பில் இருங்க, இல்லை ஒரு க்ளோஸ் சர்க்கிளாக இருக்கிற குரூப்பில் இருங்க. ரீயூனியன் போனால் ஒரு குரூப்பு, ஃபேர்வெல் போனால் ஒரு குரூப்பு, அந்த குரூப்புக்குள்ளே இன்னொரு குரூப்பு, அந்த என்ஜிஓ கூட இணைஞ்சா அந்த என்ஜிஓ வந்து 2-3 பிரிஞ்சிச்சுன்னா அந்த 2-3 குரூப்லேயும் நம்ம தான் இருக்கிறது. எல்லா இடத்துலையும் இருந்து நம்ம எந்த கருத்துக்களும் தெரிவிக்கிறது இல்லை. அங்கே வந்து எந்த நேரத்தில் எந்த ஸ்கேமர் பூர்றான்னு நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா ஈஸி அக்சஸாக கொடுத்துட்றாங்க. அங்கேருந்து நம்மக்கிட்டேருந்து வந்து காசு ஆட்டையப்படும் போது அந்த குரூப்காரங்க பொறுப்பெடுத்துக்க மாட்டாங்க. அதே நேரத்தில் இழந்தது தான். ஸோ அந்த இழப்பு வந்து எத்தனை பேருக்கு நடந்திருக்கு தெரியல, ஆனால் உங்களுக்கு நடந்துடக்கூடாதுன்னு என்னோட அவா. ஸோ இந்த தகவலை கேட்ட அனைவருக்கும் நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன்.